இயேசுவில் பிரியமான கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். பதுவை அந்தோணியாராக இருந்தாலும் சரி, அல்லது வனத்து அந்தோணியாராக இருந்தாலும் சரி. வனத்து அந்தோணியார் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தவர். அவருடைய போதனையினாலும் அவருடைய தவ முயற்சியினாலும் கவரப்பட்டு தன்னுடைய பெர்னாந்து என்ற பெயரை புனித பதுவை அந்தோணியார் அந்தோணி என்று மாற்றிக்கொண்டதால் அவருக்கு அந்தோணி என்று பெயர் வந்தது. இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம், புனித பதுவை அந்தோணியார் இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்யக்கூடியவர் என்ற சிந்தனையை நாம் இன்றைய நாளிலே சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு முறை அவருடைய சகோதரியும் அவருடைய கணவர் மற்றும் பிள்ளைகளெல்லாம் கடலிலே அவர்கள் ஒரு போட்டிலே பயணம் செய்தார்கள். அவ்வாறு பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென போட்டானது கவிழ்ந்தது. எவ்வளவோ முயற்சிக்கு பிறகு காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு 5 வயது குழந்தை மட்டும் காப்பாற்ற முடியவில்லை. 3 மணி நேரம் கழித்து அந்த குழந்தையை இறந்த உடலாக எடுத்தார்கள். அப்பொழுது அந்தோணியாரின் அவருடைய சகோதரி மிகவும் வருத்தமடைகின்றார். என்னுடைய மகனை நீங்கள் புதைக்க வேண்டாம் என்று சொல்லி அங்கேயே வைத்து முழந்தாள் படியிட்டு புனித பதுவை அந்தோணியாரை நோக்கி ஜெபிக்கின்றார். அந்தோணியாரே, நீர் எத்தனையோ மக்களுக்கு இரக்கம் காட்டுகின்றவர், எத்தனையோ வல்ல செயல்களையும் புதுமைகளையும் செய்து கொண்டிருக்கின்றவர். உன்னுடைய சகோதரியின் என்னுடைய கண்ணீரை நீ காணவில்லையா? என்னுடைய இந்த மகனை உயிர்ப்பித்து தாரும் என்று மண்டியிட்டு கதறி அழுது ஜெபிக்கின்றார். என்ன ஆச்சரியம்! இறந்த அந்த மகனின் உடலானது உயிர்ப்பிக்கப்படுகின்றது. இவ்வாறாக அவர் தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய சகோதரின் அந்த புதுமைகளை கண்டு அவர் உயர்ந்து போனார். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால், ஒரு முறை புனித அந்தோணியாரின் போதனையை கேட்க ஒரு பெண்மணியானவர் கோவிலுக்கு வந்தார். அப்பொழுது வீட்டிலே அங்கு கொதித்த தண்ணீர் இருந்தது. அந்த கொதித்த தண்ணீரிலே குழந்தை தவறி விழுந்தது. உடனே புனித அந்தோணியாரிடம் வந்து கதறி அழுத பொழுது அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றுகின்றார். இவ்வாறாக பல்வேறு புதுமைகளை அவர் செய்திருக்கின்றார். ஒரு முறை பக்கத்து ஊருக்கு அவர் பயணம் செய்ய ஒரு மாட்டு வண்டி வந்தது. அந்த மாட்டு வண்டியிலே தானும் பயணம் செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த மாட்டு வண்டிக்காரர், என்னுடைய மகன் இறந்து சடலமாக இருக்கின்றான் என்று சொல்லி பொய் சொன்னான். அப்பொழுது அவனுடைய மகன் உயிராகத்தான் இருந்தான். ஆனால் வீட்டுக்கு சென்று பார்த்த பொழுது உண்மையிலே அவனுடைய மகன் இறந்து போய் கிடந்தான். அப்பொழுது அவன் வருந்தி கதறி அழுது, இவ்வாறு பொய் சொல்லியதற்கு நான் அந்தோணியாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லி வந்து மன்னிப்பு கேட்கின்றான். பிறகு அந்த இறந்த அவனுடைய மகனுடைய உடலை உயிர்ப்பிக்கின்றான். இவ்வாறாக புதுமைகள் சாதாரண மற்ற எல்லா புதுமைகளையும் செய்யக்கூடியவராக எத்தனையோ புனிதர்கள் இருக்கின்றார்கள். உடல் நோய்களை குணமாக்குகின்றார்கள், பேய்களை விரட்டி அடிக்கின்றார்கள், அல்லது நமது தேவைகளை நிறைவேற்றுகின்றார்கள். ஆனால் புனித அந்தோணியார் மட்டும்தான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் பெற்றவராக இருந்திருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவுக்கு பிறகு ஆண்டவர் இயேசு லாசரை உயிர்ப்பித்தார், தானும் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவருடைய இயேசுவுக்கு பிறகு ஒரு உயிர்த்தெழும் ஆற்றலை புனித அந்தோணியார் பெற்றக்கூடியவராக இருக்கின்றார். எனவே தான் அவர் உலகத்தின் புனிதர் என்று அழைக்கப்படுகின்றார். நமக்கெல்லாம் நம்முடைய பங்குக்கு ஒரு புனிதர் இருப்பார், அல்லது நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு தோமையாரை நாம் புனிதராக கொண்டாடுகின்றோம். ஆனால் உலகமெல்லாம் போற்றக்கூடிய ஒரு புனிதர் புனித பதுவை அந்தோணியாராக இருக்கின்றார். எனவேதான் அன்னை மரியாளுக்கு அடுத்தபடியாக ஏராளமான புதுமைகளை புனித பதுவை அந்தோணியார்களுடைய கோவிலிலே நடப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் புனித அந்தோணியார் கோவிலுக்கு சென்று ஒரு 2 மெழுகுதிரி ஏற்றி நாம் முழந்தாள் படியிட்டு நாம் ஜெபித்து நம்முடைய வேண்டுதலுக்காக, நம்முடைய குடும்பத்தின் கருத்துகளுக்காக, நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற தீராத வியாதிகளுக்காக, கடன் பிரச்சனைகளுக்காக, இன்னும் திருமணமாகாமல் கஷ்டப்படுகின்றவர்களுக்காக, அல்லது இன்னமுமாக வேலை வாய்ப்பில்லாமல் கஷ்டப்படுகின்றவர்களுக்காக, குழந்தைகளுக்கு போதுமான ஞானம் கிடைக்க வேண்டியும், இவ்வாறாக பல்வேறு தேவைகளுக்காக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் புனித அந்தோணியாரை நாடி சென்று அவரிடம் செபித்து பக்தியோடு திருப்பலியை கண்டு நாம் வந்தோம் என்றால் நம்முடைய வேண்டுதல் நடக்கும். நாம் கோவிலுக்கு ஒவ்வொரு வாரமும் செல்கின்றோம். அதே போல ஞாயிற்றுக்கிழமை செல்வதைப் போல செவ்வாய்க்கிழமையும் புனித அந்தோணியாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாளிலே
கோவில் இல்லைவென்றால் எத்தனையோ இடங்களிலே கெபி இருக்கும். அந்த கெபி முன்பாக முழந்தாள் படியிட்டு அல்லது 2-3 மெழுகுதிரி ஏற்றி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம், நம்மையே ஒப்பு கொடுப்போம். இத்தனை நாட்களாக நம்மை வழி நடத்ததற்காக, நமக்கு கிடைத்த பல்வேறு ஆசீர்வாதங்களுக்காக, நமக்கு கிடைத்த புதுமைகளுக்காக, ஏன் நம் ஒவ்வொரு நாளும் கண் விழிக்கின்ற அந்த ஒவ்வொரு நாளுமே ஒரு புதுமைதான். அதற்காக நாம் நன்றி செலுத்துகின்ற பொழுது நிச்சயமாக புனித பதுவை அந்தோனியார் நமக்கு ஏராளமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்கு செய்வார். நம்முடைய வாழ்விலே அதை நிச்சயமாக உணர்வோம். இன்றைய இந்த செவ்வாய்க்கிழமையிலே உங்கள் அனைவரையும் புனித பதுவை அந்தோனியார் நமக்காக பரிந்து பேசி எல்லா நலன்களையும் அருட்செல்வங்களையும் பொருட்செல்வங்களையும் பெற்றுத் தருவாராக. ஆமேன்.